ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு, அதை எப்படி ஃப்ரீசரில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மில்க். எந்த மில்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பாலை காய்ச்சிக்கணும். கொஞ்சம் பொங்குனதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். பால் நல்லா காஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். பால் தரைய வைக்கிறதுக்கு நான் சில்லி வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி வினிகர் கூட வாட்டர் கலந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சில்லி வினிகர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சில்லி வினிகர் வாட்டர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டுங்க. பால் திறஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இதை நல்லா வடிகட்டி நல்லா பச்சை தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. பன்னீர் மேக் பண்ணுறதுக்குன்னே கடைகளில் பாக்ஸஸ் கிடைக்குது. இந்த பாக்ஸ் வந்து நான் மதுரையில் வாங்கினேன், ஆனந்தா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஸ்கொயர் ஷேப்லேயும் கிடைக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்குது. ஆனால் நான் போன டயத்தில் ஸ்கொயர் ஷேப் இல்லை, அதனால் ரவுண்ட் ஷேப் வாங்கிக்கிட்டேன். இந்த பன்னீர் பண்ணுற பாக்ஸஸ் வந்து அமேசானில் கூட கிடைக்குது. இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வடிகட்டி வச்சுருக்க பன்னீரை துணியோடையே சேர்த்து வைங்க. நல்லா மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டாக வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஷேப்போட ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பன்னீர். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ரிமூவ் பண்ணி எப்படி பன்னீர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பன்னீர் நல்லா வந்திருக்குல்ல. கட் பண்ணும்போது சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் ஒரு நார்த் இந்தியன் செஃப் கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து ரெடிமேடாக பன்னீர் செஞ்சு சேல் பண்ணுறவங்க. இந்த கிளாஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. அதில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக ஃபார்ம் வச்சுருக்கவங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம்லேருந்து வர மில்கை எடுத்து இந்த மாதிரி பன்னீர் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த பன்னீரோட சீக்ரெட் ரெசிபியே பார்த்தீங்கன்னா சில்லி வினிகர் தான். நார்மலாக செய்கிறத விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாம் இதை வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க பன்னீரை ஸ்லைஸ் போடலாம். எப்போவுமே வந்து நான் பன்னீர் வந்து கடையில் வாங்க மாட்டேன், வீட்டிலேயே செஞ்சுக்குவேன். பன்னீரோட காஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா பயங்கர விலையாக தான் இருக்கும். ஒரு சின்ன பேக் கூட பார்த்தீங்கன்னா $7 வரைக்கும் விற்கிது. அதுக்கு நான் 1 கேலன் பால் யூஸ் பண்ணால் கூட எனக்கு நிறைய 1/2 kg மேலேயே பன்னீர் கிடைக்கும். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிருவேன். இந்த பன்னீரை நம்ம எடுத்து வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் அப்படியே டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். பன்னீர் நம்ம இப்போ ஸ்லைஸ் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க இதை எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பன்னீரை தனித்தனியாக அடுக்கி வச்சுருங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அடுக்கி வச்சுருங்க. வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour விட்டுருங்க. 1 hour கழித்து எடுத்தீங்கன்னா உடையாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலில் நிறைய பன்னீர் ரெசிபி வீடியோஸ் கூட போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.